அனைவருக்கும் வணக்கம். தட்கால் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுல மிகவும் ரிஸ்க்கானது ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காதது தான். நம்ம டெய்லியும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். நமக்கு ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கவே கிடைக்காது. அப்படி கிடைக்காம இருக்கக்கூட பட்சத்தில் உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் கிடைக்க இதை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அது என்ன வழி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறோம். டெய்லியும் தட்காலுக்கு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஆன்லைனில் புக் பண்ணுறோம். ஆனால் நமக்கு கிடைச்சது என்னமோ வெயிட்டிங் லிஸ்ட் தான். வெயிட்டிங் லிஸ்ட்டு, டிக்கெட் கிடைக்காதது, ஏமாற்றம் அப்படி சொல்லிட்டு நிறையா இன்னல்களை அனுபவிச்சுட்டே இருப்போம். ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணி நம்ம கடையில் போய் புக் பண்ணாலும் சரி, நம்ம புக் பண்ணாலும் சரி, எப்படி புக் பண்ணாலுமே நமக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டு, டிக்கெட் கிடைக்காம இப்படி மிகப்பெரிய கஷ்டத்தை உண்டாக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த தட்கால் டிக்கெட் கிடைக்கனா வழி என்ன வழி அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது என்ன வழி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன செய்யணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, கவுண்டருக்கே போயிட வேண்டியதான். நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஸ்டேஷனுக்கு போயிட்டு தட்கால் டிக்கெட் டைமிங்கில் போய் ஆளா இல்லைன்னா 2வது ஆளா இல்லைன்னா 3வது ஆளா இந்த மாதிரி இடத்த பிடிச்சி நல்லா பார்த்துக்கணும். ஆளா இல்லைன்னா 2வது ஆளா இல்லைன்னா 3வது ஆளா இந்த மாதிரி இடத்த பிடிச்சி உட்கார்ந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கவுண்டரில் புக் பண்ணி கொடுத்துருவாங்க. கவுண்டரில் 3 பேருக்கு கண்டிப்பாக எடுத்து வந்துடுவாங்க. ஒவ்வொருத்தரும் வேறு வேறு ஊருக்கு போகிறதா இருந்தாலும் நீங்கள் 2வது ஆள் 3வது ஆளாக இருந்தால் உங்களுக்கு தட்கால் டிக்கெட் கிடைக்கும். அப்போ 2வது ஆள் 3வது ஆளாக இருக்கிறதுக்கு எப்படி ப்ரொசீஜர்? இவ்வளோ கூட்டத்தில் நம்ம எப்படி போய் நிற்கிறது? ஒரு சில ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் 2வது ஆளாக 3வது ஆளாக நிற்கவே முடியாது. ஏன்னா முந்தின நாள் நைட்டே அங்கேயே காத்து கடந்து இந்த ஆர்பிஎஃப் போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கிடுவாங்க. அவங்க ஒரு டோக்கன் தருவாங்க. நீ தான் ஃபஸ்ட் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க ஃபஸ்ட் ஆளாக நின்றுவாங்க. நீங்கள் அடுத்த நாள் காலையில் தட்கால் டிக்கெட் புக் பண்ணக்கூடிய டைமில் போனீங்கன்னா நீங்கள் கடைசி ஆளாக தான் நிற்பீங்க. உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லையும் கிடைக்காது. அப்போது எந்தெந்த ரயில்வே ஸ்டேஷனில் இவ்வளவு கூட்டங்கள் இருக்கோ அந்தந்த ரயில்வே ஸ்டேஷனை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது. நீங்கள் ஆளாக இருந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தட்கால் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கையில் வச்சுக்கணும். கையில் வச்சுட்டு அவங்க கையில் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக டிக்கெட் கிடச்சிரும். உங்களுக்கு இவ்வளோ நாள் ட்ரெயின் டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கே கிடைக்கல அப்படின்னா கவுண்டருக்கு போய் புக் பண்ணதுக்கு வழி இதுதான். ஓகேவா? ஈஸியான வழி கவுண்டரில் போய் புக் பண்ணுறது. சரி, இப்போ எந்த ஸ்டேஷனில் க்ரௌட் அதிகமாக இருக்கும்? இப்போ கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு நான் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் கன்னியாகுமரியில் போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி ஸ்டேஷனில் போய் நின்னோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். கூட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த ஸ்டேஷனில் நீங்கள் நைட்டு போனாலும் சரி, காலையில் போனாலும் சரி, எனி டைம் தட்கால் டிக்கெட் புக் பண்ணக்கூடிய ஆட்கள் அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் கம்மி. ஆனால் நீங்கள் ஏற்கனவே போகிற ஆட்களை விட முன்னக்கூட்டி போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படி அப்படி சாத்தியமானா ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி தான் இங்கே நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷன் ரஷ்ஷான ரயில்வே ஸ்டேஷன். கண்டிப்பாக அந்த ஸ்டேஷனில் போனோம் நம்ம முந்தின நாளே போய் படுத்தா தான் நமக்கு அந்த ஸ்டேஷன்லாம் தட்கால் டிக்கெட்டுக்கு எளிய வழி கிடைக்கிறதுக்கு. அப்படி முந்தின நாள் படுக்காமல் தட்கால் டிக்கெட் புக் பண்ணக்கூடிய நாள் காலைல 7 மணிக்கு போனாலுமே மிகப்பெரிய கஷ்டம் தான். அதுக்கு முன்னாடியே 10, 20 பேர் 30 பேர் இருப்பாங்க. அவங்களையும் மீறி உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கணும் கஷ்டம். அப்போ நீங்கள் போகக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் எந்த ரயில்வே ஸ்டேஷன்னா இந்த வள்ளியூர் ரயில்வே ஸ்டேஷனில் அந்தளவு கூட்டங்கள் இருக்காது. ஏன்னா சின்ன சின்ன ரயில்வே ஸ்டேஷனில் கூட்டங்கள் இருக்காது. நல்லா க்ரௌட் அதிகமான சிட்டி மாதிரி இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் கண்டிப்பாக கூட்டங்கள் இருக்கும். உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் கிடைக்க வாய்ப்புகள் இல்லை. இந்த கோவில்பட்டி, சாத்தூர், கோவில்பட்டியில் கூட கிடைக்க வாய்ப்பு இல்லை. சாத்தூரும் சின்ன ரயில்வே ஸ்டேஷனில் தான். அப்போது நம்ம எந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வள்ளியூர் ரயில்வே ஸ்டேஷனை தேர்ந்தெடுக்கலாம், சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷனை தேர்ந்தெடுக்கலாம். இந்த ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் அடுத்த நாள் காலையில் போனால் கூட அந்தளவு கூட்டம் இருக்காது. நம்ம ஆர்பிஎஃப் போலீஸ்கிட்ட இந்த மாதிரி தட்கால் டிக்கெட் புக் பண்ணதுக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நம்ம தான் ஃபஸ்ட் ஆளாக போய் கரெக்டாக தட்கால் டைமிங் 10 to 11 மணி அந்த டைமில் நீங்கள் ஃபஸ்ட் ஆளாக நின்னீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தட்கால் டிக்கெட் கிடைக்கும். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு ஸ்டேஷனுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதிக ஆள் நடமாட்டம் உள்ள க்ரௌடு உள்ள இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அங்கேயுமே டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ எந்த ரயில்வே ஸ்டேஷன் நமக்கு காலியாக இருக்குமோ, வெறிச்சோடி இருக்குமோ அந்த ரயில்வே ஸ்டேஷனை செலக்ட் பண்ணி அங்கே உள்ள புக்கிங் கவுண்டரில் போயிட்டு நம்ம பதிவு, அதாவது நீங்கள் முந்தின நாள் வந்தாலும் சரி, இல்லைனா அடுத்த நாள் காலையில் வந்தாலும் சரி, தட்கால் டைமிங்க்கு காலையிலே ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் இப்படி தட்கால் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சைன் வாங்கி ஃபஸ்ட் ஆளாக நின்னாலும் சரி,
உங்களுக்கு வந்து டிக்கெட் கிடைக்கும். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை விட உங்களுக்கு ஈஸியான வழி யாருமே சொல்லி தந்திருக்க முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க கவுண்டரில் போய் எடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் வந்து எந்தெந்த கவுண்டரில் போயிட்டு எப்படி எடுத்தால் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ.